இப்போ சீமான் அவர்கள் வந்து கூட்டம் முடிந்து வெளில வராது. வெளியில் வந்தவொடனே ஊடகவியலாளர் சந்திக்கும் போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நானே சொன்னேன். எதனால அப்படி ஒரு விஷயத்தை முன்னாடி காரணம்? அதாவது இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு சக்தி வந்து மீடியா கிட்ட இருக்குது. ஊடகம் வந்து அதாவது மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது. மீடியா நினச்சா ஒரு கெட்ட விஷயத்த நல்ல விஷயமா காட்ட முடியும், ஒரு நல்ல விஷயத்த கெட்ட விஷயமா காட்ட முடியும். அது மீடியா கிட்ட தான் இருக்குது. அந்த மீடியா என்ன பண்ணுதுன்னா கேவலம் அவங்க கொடுக்குற காசுக்காக யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து லைவாக காமிக்கிறது இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு. இது ரொம்ப வந்து ஒரு ஈனச்செயல். அந்த ஈனச்செயலை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தனால நாங்கள் வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து அண்ணனை பேச வேணாம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதாவது நாங்கள் ஊடகங்களை சந்திக்கவே வேணாம்னு சொல்ல, தற்சமயம் அவங்கள விட்டுருங்கன்ற எங்கள் அண்ணனை விட்டுருங்க. நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம். ஏன் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னா 6 மாதம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அந்த கட்சியோட அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டியில் பந்தகால் நடுறதுலேருந்து எல்லாமே லைவ் போட்டல. 14 வயசு செத்து போன சிறுமி இருக்குல்ல, அந்த வீட்டு வாசலில் மீடியா போய் நின்று லைவ் போடு. இன்னும் ஏன் சிஎம் வரல? இந்த உரிமை மீடியா கிட்ட இருக்குது. தந்தி டிவி ஆகட்டும், நியூஸ் தமிழ் ஆகட்டும், புதிய தலைமுறை ஆகட்டும், பாலிமர் ஆகட்டும், சன் நியூஸ் ஆகட்டும், எல்லா மீடியாக்காரரும் நான் ஒன்று சொல்கிறேன். அவன் விஜய் வீட்டு வாசலுக்கு போகிற மீடியா உனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையும் ஒரு மக்கள் வீட்டிலையும் போய் மீடியாவுக்கு போய் நில்லு. ஏன் இன்னும் சிஎம் வரல? சிஎம் வரலன்னா சிஎம்க்கு அடுத்தபடியாக இருக்கிற அமைச்சர் ஏன் வரல? அந்த அமைச்சர் வரலன்னா அந்த அமைச்சருக்கு அப்புறம் இருக்கிற அந்த எம்எல்ஏ ஏன் வரல? விஜய் கட்சி தொடங்கிய பிறகு உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைன்னு பேசியிருந்தாங்க. சொன்னது பிறகு தேர்தல் முடிந்த பிறகு அதே மாதிரி வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ விஜய்க்கு வந்து 1,80,00,000 ஓட்டு போட்டாங்கல்ல, ஓட்டு போட்டாங்க. எதுக்கு ஆளுநர் வீட்டுக்கு நடையே வந்தார் சொல்லுங்கள்? தீய சக்தி தான் சொன்னார் அவர். அது சொல்லி தீய சக்தின்னு சொல்லி தான் 1,80,00,000 ஓட்டு வாங்கினார்ல விஜய். தீய சக்தி. அந்த தீய சக்தி திமுக கிட்ட இருக்கிற உறுப்பினர் அந்த அமைச்சரில் அதுக்கு வாங்கினீங்க. திமுகவோட அமைச்சர் வாங்கலை. ஆனால் திமுகவோட கூட்டணி வச்ச காங்கிரஸ், விசிகா, விழிசிறுத்த, ஐஎம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்தீங்கல்ல, இவங்களெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு மட்டுமா விழுந்தது? திமுக ஓட்டம் விழுந்தது. அதில் இருக்கிற திருமாவளவனுடைய ஓட்டம் விழுந்திருக்கு. எல்லா கட்சியும் ஓட்டு திமுக கூட இருக்க எல்லாம் அந்த தீ சக்தி வாங்கின ஓட்டெல்லாம் வெக்கமாக இல்லை. அதை வாங்கி ஆட்சி அமைச்சிட்டு இப்போ வந்து திரும்பியும் வந்து மேடை போட்டு நன்றி சொல்கிற இதில் வந்து மேடை போட்டு திமுக அதிரிட்டு இருக்கீங்க. சிஎம் ஆகிட்டீங்க. நீங்கள் இன்னும் உங்கள் காதில் வந்து சொல்லணுமா சார்? நீங்கள் சிஎம் சார், இது 2026 மே மாதம் தாண்டிட்டீங்க. மே 4 ரிசல்ட் தாண்டிட்டீங்க. இப்போ வந்து ஜூன் மாதம் சொல்லணுமா? விஜய் சார் சொல்லணுமா? இன்னமும் காதில் சொல்லணுமா? முதல்ல சொல்லணுமா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களுக்கு சட்டசபையில் வந்து கம்முன்னு இருந்துட்டு ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே வந்து ஆச்சா போச்சா வந்து கத்திட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மக்கள் உங்களை 1,80,00,000 ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணாமல் அந்த மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையில் கூட நில்லுங்க. நீங்கள் நிற்கிறனாலும் கட்சி சார்ந்தவங்கள வந்து நிற்க சொல்லுங்கள். சரிங்களா? நீங்களாம் வந்து ஒரு மேடை போட்டு பேசிட்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்குதுன்னா தமிழ்நாட்டை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வாடகைக்கு விட்டுற மாரி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடத்துலலாம் வந்து சில பொருள்லாம் வந்து இப்போ ஏணி வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வீட்டில் ஒரு ஏணி வச்சுருக்க மாட்டாங்க. தேவைப்படுற சமயத்தில் ஏணியை வாடகைக்கு வாங்குவாங்க. தமிழ்நாடு இப்போ அப்படி கிடையாது. வந்தவங்க மனவெல்லாம் கட்சி ஆரம்பிக்குது. சரி, அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை எங்கேருந்து வந்தார்? பிஜேபி. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒன்று நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற கட்சியில் மறைமுகமாக இருக்கிற ஒரு கட்சி ஓகேங்களா, இந்து முன்னணின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த இந்து முன்னணி மூலயமா தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மக்களையும் வந்து சேர வைக்கிறாங்க. அந்த இந்து முன்னணி கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேராக அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பிஜேபியில் போய் சேர்றாங்க. பிஜேபி தாண்டி அவங்க போய் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்றாங்க. அப்படி இருந்த ஒரு இயக்கத்தில் இருந்து ஒருத்தர் திடீர்னு வந்து கட்சி ஆரம்பித்தார்னா அவர்கிட்ட வந்து அந்த கட்சியில் இருக்கணும் வந்து சேருவாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சீமானோட வாக்கு வந்து இறங்கிச்சின்னு கேட்குற மீடியா அவங்ககிட்ட வரும்னு கேட்குறேன். திமுக 135 இடம் ஜெயிச்சாங்க 2021 தேர்தலில் ஓகேங்களா. இப்போ 75 இடம் ஜெயிச்சிருக்காங்க. இது வீழ்ச்சியா இல்லை எழுச்சியா? விருதுல சிறுத்தை 6 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, இந்த டிப்பு 2 எம்எல்ஏ. இது வீழ்ச்சியா இல்லை வளர்ச்சியா? இல்லை அதிமுக 100 இடம் மேலே ஜெயிச்சவங்க வெறும் 54 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, அது வீழ்ச்சியா வளர்ச்சியா? இதை பேசுங்க. நாம் தமிழர் தோற்றம் மட்டும் பேசுறீங்களே. நாம் தமிழர் சொன்ன தற்சார்பு பொருளாதாரம், நாம் தமிழர் போராட்டம் அதை பற்றி மீடியா பேசணும்ல. சீமான் தோத்துறாரு மட்டும் தோக்கலை, மக்கள் தோத்துருக்காங்க. எங்களுடைய வெற்றின்ட்டு தள்ளி போகப்பட்ட தவிர அதை வந்து அப்படியே முடியலை. நாங்கள் இன்னும் இப்போ சொல்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க,
டேய் என்கிட்ட இருந்து எல்லாம் போயிடுச்சுன்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் மாரி நாம் தமிழர் கட்சியில் 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டு எங்களை இன்னும் நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் அடிக்கிற அடியை வேறு மாரி இருக்கும் உங்களுக்கு. கவர்ச்சின்றதுக்கு தற்கொலைன்றதுக்கு ஆடுறீங்களே, 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் அடிக்கிற அடி ரொம்ப பெருசாக இருக்கும். கவனமாக இருந்துக்கங்க நீங்கள். நன்றி.